ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போதும். ஸோ ட்ரேடிங்குள்ளே இதான் ட்ரேடிங்குள்ளே அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம. ஆம், அதனால கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்தோடனே கேண்டில் ஸ்டிக்ஸில் தான் ஆரம்பிக்கணும். இது ஒரு ட்ரேடிங்குள்ளெல்லாம் இருக்காது. ஒரு கேண்டில் எப்படி ரீட் பண்ணுறது, அந்த ஒரு கேண்டில் பார்த்தா இந்த கேண்டில் மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு, இந்த கேண்டிலை வச்சு நம்ம என்னென்ன டேட்டா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன். அண்டு ட்ரேடிங் எப்படி இது பண்ணுறது, ஆப்ஸ் என்னென்ன இது பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூ தான் உங்களுக்கு இப்போதைக்கு தேவை, வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. போயிட்டு குரோமில் போயிட்டு ட்ரேடிங் வியூ ட்ரேடிங் வியூ டவுன்லோட்னு வச்சா, நான் போன வீடியோலேயே சொன்னேன், போன வீடியோ ஃபுல்லாக பார்க்காம கமெண்டில் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வேற லோட் ஆகுது. நீங்கள் போய் ட்ரேடிங் வியூ டவுன்லோட்னு அடிச்சோடனே குரோமில் வந்து வந்துடும். இதுவே மொபைலில் இருந்தால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்ரேடிங் வியூ டவுன்லோட்னு வச்சா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? ட்ரேடிங் வியூ ஏற்றிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளாக் கலரில் இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் சைடில் இருக்கா, இண்டிகேட்டர்ஸ் இந்த டெலீட் பட்டன் கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபோனில் பார்க்காதீங்க. வீடியோ என்ன ட்ரேடிங் பண்ணும்போது ஃபோனில் பண்ணாதீங்க, பிசியில் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு பெட்டர். ஸோ எனக்கு இங்கே க்ரீன் பிளாக் இருக்கிறது வந்து உங்களுக்கு பிளாக் கலர் வந்து கீழே போகிற கேண்டில் வந்து ரெட் கலரில் இருக்கும், மேலே போகிறது க்ரீன் கலரில் இருக்கும். நான் வந்து கலர் மாற்றி வச்சுருக்கேன், எனக்கு அந்த கலர் பிடிக்கலன்னு சொல்லி கலர் மாற்றி வச்சுருக்கேன். அண்ட் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி கோடு கோடாக கிரிட் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. செட்டிங்ஸ், மோஸ்ட் அதாவது சரிப்பா. ஸோ வந்து இதுங்க, அது முன்னாடி நம்ம டவுட்டு கேட்டிருக்கோம். டவுட்டை வந்து நம்ம இது பண்ணோம். அண்ணா எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னன்னா ஃபாரெக்ஸ், அதுக்கா நிறைய பேர் ஃபாரெக்ஸ் இஸ் இல்லீகல் இன் இந்தியா, நிறைய இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க, அது பற்றி சொல்லுங்கள். ஃபாரெக்ஸ் வந்து இல்லீகலும் கிடையாது லீகலும் கிடையாது ப்ரோ. நீங்கள் வந்து ரெகுலேட்டட் தான். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை பற்றி இன்னும் பெருசாக கண்டுக்கலை. ஓகேவா? நீங்கள் அது வரையும் தாராளமாக பண்ணலாம். கண்டுக்கிட்டா கூட ஃபாரெக்ஸை பேன்லாம் பண்ண முடியாது, இல்லீகல்னும் மாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஃபாரெக்ஸை ஏன்னா இது வந்து எல்லா கண்ட்ரிஸும் பண்ணுறது. இது நம்ம இந்தியாவும், நீங்கள் இந்தியா வந்து எப்படி ருப்பீஸை கொடுத்துட்டா யூஎஸ்டி வாங்குது, ஃபாரெக்ஸ் மூலிமா தான். நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் அயனாது கொடுத்தா யூஎஸ்டி எப்படி தராங்க, அதுவும் ஃபாரெக்ஸ் தான். ஃபாரெக்ஸை இல்லீகலாக மாற்ற முடியாது, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஓகேவா? அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம பண்ண போது ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் மூலியமாக தான் ட்ரேட் பண்ண போதும். நம்ம டேரெக்டாக ஃபாரெக்ஸ் இது பண்ணல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் மூலியமாக தான் பண்ண போதும். ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ரோக்கர்ட்டெல்லாம் போவேனா, ப்ரோக்கர்ஸ்லாம் அது வந்து தொல்லை. அண்டு இப்படி ட்ரேட் எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட், ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டான். அண்ட் இப்படி ட்ரேட் எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட்னு மட்டும் சொல்கிறாங்க, ஏன் பை பண்ணாங்க, அண்ட் ஹவு மச் அமௌண்ட் உள்ளே போட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. ஸோ நிறைய ட்ரேடர் ஈஸி மணின்னு உள்ளே வந்து டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க. ஈஸி மணிலாம் கிடையாது, லாஸ் ஆகிருச்சு டக்கு டக்குன்னு. ஒரே நிமிஷம், ஏன் பை பண்ணாங்க, ஏன் எதுக்கு பை பண்ணாங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து யாருமே வந்து ஜேர்னியை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க ப்ரோ. அண்ட் ஒரு 30 செகண்ட் ரீடில் வந்து அவங்க ஜேர்னி சொல்லிட்டு இதெல்லாம் சொல்ல அவங்களுக்கு டைம் இருக்காது, ட்ரேட் ஏன் எடுத்தேன்னு சொல்ல டைம் இருக்காது. ஓகேவா? அது வந்து நம்ம அவங்களும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கண்டென்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு போடுறாங்க, எனக்குவே ட்ரேடர்ஸாக இருக்கவங்களுக்கு போடுறாங்க. இதில் காசு இன்வால்வ் ஆகிறதுனால சும்மா இப்போ ஒருத்தன் ஸ்க்ரோல் பண்ணும்போது காசு எவ்வளோ சம்பாதிச்சுன்னு சொன்னால் நிறுத்தி பார்ப்பான், அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அது போட்டவங்களும் குத்த சொல்ல முடியாது, பார்க்குறவங்களும் குத்த சொல்ல முடியாது. ஆனால் காசுன்னு சொன்னால் எல்லாருமே நிறுத்தி பார்க்க தான் செய்வாங்க. அண்ட் அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து இன்னொரு ட்ரேடருக்கு போடுறான், புதுசாக அவனுக்கு போடல. ஸோ நம்ம வந்து அந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் வேலை எது அவன் போடுறான், அவன் பண்ணுறது இதாக போடுறான். அண்டு ட்ரேடிங் வந்து ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க, கிடையவே கிடையாது. ஒருத்தன் ப்ராஃபிட் பார்க்குறான்னா அதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு உட்காந்துருப்பான். புரியுதா உங்களுக்கு? ஒரு ட்ரேடர் ப்ராஃபிட் பார்க்குறான்னா சும்மாலாம் பார்க்க முடியாது. நான் 3 வருஷமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் ஒரு ரூபா பார்க்கல. நான் சொல்கிறேன், 3 வருஷமாக உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் ஒரு ரூபா பார்க்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து என் கோல்ஸ் அலைன் ஆகி கிட்ட போயிட்டு இருக்கேன் ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜுக்கு. நான் இன்னும் ஒரு ரூபா பார்க்கல. நான் இப்போ தான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட் பாஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கேன்.
ஸோ வந்து ஒருத்தன் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறான்னா அவன் சும்மா எடுக்க மாட்டான். அவன் முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பான். நீங்க அந்த 10 செகண்ட் ரீல தான் பார்க்குறீங்களே தவிர, அவன் பின்னாடி இது பண்ண அந்த 10 மாசம் உழைப்பு, 1 வருஷம் உழைப்பு அத பார்க்க மாட்றீங்க. எத்தன நாள் தூங்கியிருப்பான், தூங்காம இருந்திருப்பான், எத்தன நாள் எவ்வளோ உழைச்சிருப்பான், எத்தன நாள் உட்காந்து அழுதுருப்பான். அத நீங்க பார்க்க மாட்றீங்க. யாருமே அத பார்க்க மாட்டாங்க. யாருமே அத ஷேரும் பண்ண மாட்டாங்க. நான் தான் இங்க வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? யாருமே ஜேர்னிய வந்து பெருசா பார்க்க மாட்டாங்க. ரிசல்ட்ட தான் பார்ப்பாங்க. அதே மாரி தான் நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நீங்களே நாளைக்கு ஜெயிச்சா கூட நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, என்னென்ன பண்றீங்க அந்த நிலைமைக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்க ரிசல்ட்ட மட்டும் தான் பார்ப்பாங்க எப்பவுமே பீப்பிள். அதே மாரி பார்க்குறவங்க நீங்க காட்ட மாட்றாங்கன்னு தான் சொல்றீங்க. நீங்க வீடியோ பார்க்குறீங்க. அவங்க காட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. யாருமே எப்பவுமே ஜேர்னிய பார்க்க மாட்டாங்க. ஒன்லி அந்த ரிசல்ட்ட மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க காட்டிருந்தாலும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. வா அண்ட் என்ன புரோக்கர்ன்னு சொல்லுங்க. ஹவ் டூ கிரியேட் அக்கவுண்ட் அண்ட் எப்படி அமௌண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது ப்ரோ. இப்போதைக்கு நீங்க வந்து என்ன புரோக்கர் சூஸ் பண்ணணும், அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது, அண்டு எப்படி அமௌண்ட் உள்ள போடுறது, ஃபர்ஸ்ட்டு கத்துக்கோ. இங்க கத்துக்க தானே வந்திருக்க. கத்துக்காமயே நான் வந்து காசு உள்ள போட போறேன். நான் இதுவும் நான் அம்பானி ஆக போறேன், அதானி ஆக போறேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுன்னு சொல்ல மாட்டேன். எப்படி எந்த புரோக்கர் சூஸ் பண்றதுன்னு சொல்ல மாட்டேன். எந்த ஃபண்டட் அக்கவுண்ட் சூஸ் பண்றதுன்னு நான் கத்துக் கொடுக்குற வரையும் சொல்ல மாட்டேன். நீங்க என் வீடியோஸ் பார்க்குறீங்க, ட்ரேடிங் வியூல போய் பிராக்டிஸ் பண்றீங்க. நான் எப்போ உங்கள நீங்க ட்ரேட் பண்ணலான்னு சொல்றேனோ, அப்போ மட்டும் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டு கூட நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ்ல தான் பண்ண போறீங்க. அவ்வளோலாம் எடுக்காது ஓகேவா? நான் ஏதோ ரூ. 1,00,000 நான் அப்படிலாம் இல்ல. உங்கள்ட்ட ஒரு 2000 இருந்தா கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். பட் இப்பலாம் நான் உங்களுக்கு அத எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். அத சொன்னா நான் உங்கள தப்பா லீட் பண்ற மாரி ஆயிடும். நான் உங்களுக்கு ஃபுல்லா ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லிக் குடுத்துட்டு தான் அதுக்குள்ள போவேன். அதுவரையும் நீங்க யாருமே என்ட்ட இந்த கேள்வி கேட்காதீங்க. எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது? எப்படி அ வித்ட்ரா பண்றது? இப்படி பண்ணா அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். நீ அந்த நிலைமைக்கெல்லாம் போலப்பா. கத்துக்கிற இடத்துல இருக்க, கத்துக்கோ. கத்துக்கிட்டு நீ அங்க போ. அப்படிலாம் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். வேற யாராவது பார்த்து நான் கத்துக்கிட்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன். லாஸ் பண்ணு. நான் கேட்க போறதில்ல. உன் விருப்பம். என்கிட்ட வந்தா நான் உன்ன லீட் பண்ற மாரி கரெக்ட்டா இருந்துக்கோ. நீ வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகுறதுக்கு நான் சொல்லுவேன். நீ ப்ராஃபிட்டபிள் ஆயிருவப்பான்னு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி சொல்லு. நம்ம ஐசிடி கத்துக்க போறோம். ஸோ நான் எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் உங்கள யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது மார்க்கெட்ட புரிஞ்சுக்க வைப்பேன் உங்கள. நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண போறீங்க. இண்டிகேட்டர்லாம் மத்தவன எதுக்குப்பா நம்புறோம் நம்ப? நம்மள நம்புவோம். புரியுதா உங்களுக்கு? நம்மள நம்பி நம்ம ட்ரேட் பண்ண போறோம். நம்மள நம்பி நம்ம ட்ரேட் பண்ண போதும். எந்த ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே நமக்கு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நாலேட்ஜ். என்ன இண்டிகேட்டர்ல இருக்கோ நான் அத உன் மண்டைக்குள்ள போட்டுடுறேன். உன் மண்டைய வச்சு நீ ட்ரேட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ வந்து கமெண்ட்ஸ்க்கு நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி ப்ரோ. ஓகே. இதுதான் வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்க வந்து உட்காந்து கலர் மாத்திக்கலாம். எப்படிப்பா கலர் மாத்துறோம்? சிம்பிள் இருக்கா? நீங்க வந்து கலர் மாத்திக்கலாம். நான் வந்து இதான் நான் வச்சிருக்கேன். இது மட்டும் கிரீனு, மத்தது எல்லாமே பிளாக். ஓகேவா? கிரீன் கலர் வந்து மேல போறத சொல்லும். பிளாக் கலர் வந்து கீழ போறத சொல்லும். உங்களுக்கு வந்து இது ரெட் கலர்ல இருக்கும். ஓகேவா? ரெட் கலர் வந்து கீழ போறது சொல்லும். உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் எப்படி இருக்கும்? ஒரு கேண்டில் வந்து என்னப்பா டப்பா வருது? வெயிட் எ செகண்ட் கைஸ். இதா இதான் வந்து இதான் ஒரு கேண்டில் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரிதா? இதா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில். இது வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில்னு டிராயிங் வந்து எனக்கு பண்ண தெரியாதுங்க. கிரீன் ஓகே. இப்போ வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில். கிரீன் கலர்னா என்னது? மேல போகுதுன்னு தெரிவிக்கிறது. அது ஆ. ஸோ கிரீன் கலர் கேண்டில் வந்து மேல போகுதுன்னு சொல்றது. இந்த கேண்டில் கிரீன் கலர்ல ஒரு கேண்டில் இருந்தா, அந்த கேண்டில் வந்து பிரைஸ் வந்து மேல போயிருக்கு அப்படின்னு ஸோ இந்த டப்பா மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த டப்பா தான் வந்து பிரைஸ் ஆக்சுவலா மூவ் ஆயிருக்க இடம். இந்த டப்பா தான் வந்து பிரைஸ் ஆக்சுவலா மூவ் ஆயிருக்க இடம். தெரிதா உங்களுக்கு? இந்த மேல கோடு மாரி இருக்குல்ல, அத வந்து விக்குன்னு சொல்லுவோம். இந்த டப்பா, இந்த சாலிட் இடத்த வந்து பாடின்னு சொல்லுவோம். அதாவது இது என்னது? பாடி. பாடி ஓகேவா? இந்த கோடு மாரி இருக்க இடம் விக்கு. டபிள்யூ
ஐ விக். ஓகேவா? இந்த டப்பா மாதிரி இருக்கிறது வந்து இந்த பெருசா கலர் அடிச்சிருக்கிறது பாடி. இது வந்து விக்கு. பாடின்னு சொல்றது என்னதுன்னா, இந்த பாடி இடத்துல தான் பிரைஸ் ஆக்சுவலா ஓப்பன் ஆகி, அதாவது பிரைஸ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுதான் இந்த பாடி சொல்றது. இந்த பாடி தான் ஆக்சுவல் டேட்டா பிரைஸ். இந்த 1 நிமிட், அதாவது டைம் ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கு. டைம் ஃப்ரேம்ஸ் வந்து இதுங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் பத்தி சொல்லியிருக்கேன். இந்த டப்பா வந்து இதுதான் பாடி. இந்த கோடு மாதிரி இருக்கிறது தான் விக்கு. புரியுதா? விக்குனா வந்து இந்த டப்பா வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்றது தான் விக்கு. இந்த டப்பா இருக்குல்ல, இந்த டப்பா வந்து எவ்வளோ மேலே போயிருக்குப்பா, எவ்வளோ கீழே போயிருக்குப்பா அப்படின்னு சொல்றது தான் இந்த கோடு. எவ்வளோ கீழே போயிட்டு திருப்பி இங்கே வந்து இந்த டப்பா க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த டப்பா வந்து மூடிடுச்சு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அதாவது என்னது, வெயிட் செகண்ட். எப்படிடா? ஓகே, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இந்த டப்பா தான் வந்து பிரைஸ் ஆக்சுவலா மூவ் ஆயிருக்க இடம். இதை வந்து நம்ம பாடின்னு சொல்லுவோம். இந்த விக்கு, அதாவது இந்த கோடு வந்து நம்ம விக்குன்னு சொல்லுவோம். இந்த விக்கு வந்து இந்த டப்பா எவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்லுது. இந்த டப்பா வந்து பிரைஸ். ஓகேவா? பிரைஸ் வந்து இங்க ஓப்பன் ஆகி, இந்த கிரீன் கலர் டப்பா கீழே ஓப்பன் ஆகும். இதை வந்து ஓப்பன் ஓன்னு வச்சுப்போம். இந்த மேல இந்த கிரீன் கலர் டப்பா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். இந்த டப்பா வந்து மேல எங்க முடியுதோ அந்த இடம் வந்து நம்ம க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிரீன் கலர் டப்பா. அடுத்தது இந்த டப்பாவுக்கு வந்து 2 கோடு மாதிரி இருக்கா, இந்த டப்பாவோட 2 கோடு தான் விக்கு. இந்த டப்பா எவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்றது தான் விக்கு. அதாவது இந்த டப்பா இங்கேருந்து என்ன இங்க ஓப்பன் ஆயிட்டு எவ்வளவு தூரம் மேலே போயிருக்கு. புரியுதா? எவ்வளவு தூரம் மேலே போயிருக்குன்னு சொல்றது தான் இந்த விக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்றது. அதே மாதிரி கீழே அந்த கோடு எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அவ்வளவு தூரம் கீழே போயிருக்குன்னு சொல்றது தான் இந்த டப்பா வந்து இந்த விக் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இந்த டப்பா வந்து என்ன பண்ணிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் கீழே போயிருக்கு, அடுத்தது எவ்வளவு தூரம், இந்த எவ்வளவு தூரம் வந்து மேலே போயிட்டு அடுத்தது இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ இந்த டப்பா கிரீன் கலர் டப்பா என்ன ஆயிருக்கு, இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. எவ்வளோ தூரம், அதாவது இந்த விக்கு எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கோ அந்த டப்பா அவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு. இந்த டப்பா தான் வந்து ப்ரைஸ். அதாவது ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிட்டு இந்த விக்கு இந்த கோடு எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கோ இந்த கோடு வரையும் எவ்வளோ தூரம் கீழே போயிட்டு அடுத்தது எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, மேலே இருக்க கோடு வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கோ அந்த அளவுக்கு மேலே போயிட்டு அடுத்தது இந்த டப்பா எங்கே கிரீன் கலர் டப்பாக்கு வந்து மேலே க்ளோஸ். ஓகேவா? கிரீன் கலர் டப்பாக்கு கீழே ஓப்பன், மேலே வந்து க்ளோஸ். இந்த டப்பா எங்கே க்ளோஸ் ஆயிருக்கோ அவ்வளோ தூரம் திருப்பி ப்ரைஸ் வந்து கீழே வருது. அதாவது அந்த டப்பா வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திருப்பி வந்து கீழே வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுதான் இந்த டப்பா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும். டைம் ஃப்ரேம்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோ இங்கே தெரிதா உங்களுக்கு, தான் வந்து டைம் ஃப்ரேம்ஸ். இதில் வந்து செகண்ட்ஸ், அதாவது ஒரு டப்பா வந்து 1 செகண்டு, ஒரு டப்பா 5 செகண்டு, ஒரு டப்பா 1 நிமிட்டு, ஒரு டப்பா 5 நிமிட்டு, ஒரு டப்பா 1 ஹவர், ஒரு டப்பா 2 ஹவர். அது போல் இங்கே நிறைய நிமிட்ஸ் இருக்கா. அதான் வந்து இப்போ நம்ம வந்து 5 நிமிட்ஸ் வச்சுப்போமே, ஒரு டப்பாவில் வந்து 5 நிமிட்ஸ் ப்ரைஸ் வந்து 5 நிமிட்ஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியும். அதாவது இந்த ஒரு டப்பா தெரிதா, இந்த ஒரு டப்பா வந்து 5 நிமிஷத்துக்கான மார்க்கெட் என்ன பண்றதுன்னு சொல்லுது. அதாவது கிரீன் கலர் டப்பா என்ன சொல்லும் நம்மளுக்கு, பிரைஸ் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு, பிரைஸ் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? கிரீன் கலர் டப்பா இதான சொல்லுது நமக்கு. அதே மாதிரி இந்த கோடு தெரிதா உங்களுக்கு, இந்த கோடு தான் எவ்வளவு தூரம் கீழே போயிருக்குன்னு சொல்லுதுன்னு சொன்னேன்ல. அடுத்தது பிரைஸ் வந்து இங்க ஓப்பன் ஆயிட்டு எவ்வளவு தூரம், அதாவது இந்த இடம் வரையும் கீழே போயிருக்கு, லோ. அதான் லோ, அதாவது லோ இருக்கா, எந்த எவ்வளவு தூரம் லோக்கு போயிருக்கு இந்த டப்பா. 5 நிமிட்ஸ், 5 நிமிட்ஸ் டேட்டா வந்து இதுதான். இந்த கேண்டில் தான் 5 நிமிட்ஸ்க்கான டேட்டா. இது மாதிரி நீங்க 15 நிமிட்ஸ், 30 நிமிட்ஸ், 1 ஹவர் அது போல இருக்கு. இங்க ஓப்பன் ஆயிட்டு எவ்வளவு தூரம் கீழே போயிருக்கு, எவ்வளவு லோக்கு போயிருக்கு, அதுக்கு அடுத்தது கீழே இருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஐ தெரிதா, ஐ. இந்த கோடு தான் வந்து உங்களுக்கு வந்து ஐ. எவ்வளவு தூரம் மேலே போயிருக்கு, எவ்வளவு தூரம் மேலே போயிட்டு என்ன பண்ணிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு. அதாவது இந்த இடம் தான் க்ளோஸ். கிரீன் கலர் டப்பா வந்து மேலே க்ளோஸ் இல்லை, அதனால எவ்வளவு தூரம் வந்து திருப்பி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? சிம்பிளா இதுங்க. கேண்டில் கேண்டில் கேண்டில்
ஏன்பா என் நெட் இப்படி பண்ணுது? தெரியுதா உங்களுக்கு? அதாவது கிரீன் கலர் டப்பா என்ன ஆகும்? இங்க ஓப்பன் ஆயிருக்கா? ஓப்பன்னு போட்டுருக்காங்களா? எவ்வளோ தூரம் மேல போயிருக்கா? அந்த கோடு. அந்த கோடு தான் வந்து நமக்கு ஐ. இந்த டப்பா வந்து எவ்வளோ தூரம் மேல போயிருக்குன்னு சொல்றது. இந்த கோடு தான் நமக்கு. மேல போயிட்டு என்ன ஆயிருக்கு? திருப்பி இங்க வந்து மூடிடுச்சு. அப்பவுமே நம்ம கிரீன் கலர் டப்பா பார்க்கும்போது, இங்க ஓப்பன் ஆயிட்டு எவ்வளோ தூரம் கீழ போயிருக்கு கிரீன் கலர் டப்பா. அந்த டப்பா எவ்வளோ தூரம் லோவா இருக்கு? எவ்வளோ தூரம் லோக்கு போயிருக்கு? திருப்பி எவ்வளோ தூரம் மேல போயிருக்கு? ஐ. இந்த விக்கு தான் அந்த கோடு தான் வந்து விக்கு. விக்கு தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு. திருப்பி அந்த டப்பா வந்து கீழ வந்து இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. அதான் க்ளோஸ். கிரீன் கலர் டப்பா எப்படி பார்க்கணும்? ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். ஒரு கிரீன் கலர் டப்பாவ வந்து நம்ம இப்படி தான் ரீட் பண்ணணும். கிரீன் கலர் டப்பா வந்து அந்த டப்பா ஸ்டார்ட்டிங் வந்து ஓப்பனு, அந்த டப்பா எண்டிங் வந்து க்ளோஸு. அடுத்தது விக்கு அந்த கோடு வந்து ஐ, அந்த கோடு வந்து கீழ இருக்க கோடு வந்து லோ, மேல இருக்க கோடு வந்து ஐ. இதே மாரி தான் வந்து ரெட் கலர் கேண்டிலும். அதாவது ரெட் கலர் டப்பா. ஸோ வந்து அப்படியே வந்து கிரீன் கலர் சொன்ன மாரி உங்களுக்கு ரெட் கலர் சொல்லி தரேன். இல்ல. நமக்கு வந்து கிரீன் கலர் டப்பால வந்து கீழ இருந்து ஓப்பன் ஆச்சா? இங்க வந்து நமக்கு மேல இருந்து ஓப்பன் ஆகும். ஏன்? கிரீன் கலர் டப்பா எப்பவுமே மேல போறது. கீழ ஓப்பன் ஆனா தான் பிரைஸ் மேல போ முடியும்ல. அதனால தான் கிரீன் கலர் டப்பா கீழ ஓப்பன் ஆகுது. மேல க்ளோஸ் ஆகுது. இப்போ வந்து ரெட் கலர் டப்பா அதாவது பிரைஸ் ரெட் கலர் வந்து கீழ போகுதுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுதுல. ஸோ பிரைஸ் வந்து கீழ போனோம்னா மேல இருந்து ஓப்பன் ஆகும். ஸோ பிரைஸ் என்ன ஆகுது? இங்க மேல இருந்து ஓப்பன் ஆகுது. கீழ க்ளோஸ் ஆகுது. இது வந்து ஓப்பனு. இது வந்து க்ளோஸ். கிரீன் கலர் டப்பால வந்து கீழ இருக்கிறது ஓப்பனா இருக்கும். மேல இருக்கிறது க்ளோஸா இருக்கும். ஏன் கிரீன் கலர் டப்பால கீழ இருக்கிறது ஓப்பனா இருக்கு? ஏன்னா பிரைஸ் கீழ இருந்து ஆரம்பிச்சா தான் மேல போய் க்ளோஸ் ஆகும். அதனால தான் அது கிரீன் கலர் டப்பா மேல போகுது. பிரைஸ் வந்து இப்ப கீழ போகுதுன்னா, மேல இருக்கிறது தான் ஓப்பனா இருக்கும். ஏன் மேல இருக்கிறது ஓப்பனா இருக்கும்? மேல இருந்து ஆரம்பிச்சா தான் பிரைஸ் கீழ போகும். அப்ப கீழ இருக்கிறது தான் க்ளோஸ். விக்ல வந்து எதுவுமே மாறாது. விக் வந்து அந்த டேட்டா, அந்த டப்பா வந்து இப்ப இது ரெட் கலர் கேண்டில்ல வந்து பிரைஸ் வந்து இங்க ஆரம்பிச்சு எவ்வளவு தூரம் மேல போயிருக்கு. இந்த விக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கோ, எவ்வளோ தூரம் மேல போயிட்டு, அதுக்கு என்ன ஆயிருக்கு? பிரைஸ் வந்து எவ்வளோ தூரம் கீழ வந்திருக்குன்னு சொல்லும். எவ்வளோ தூரம் அந்த விக் எவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கு, அவ்வளோ தூரம் கீழ வந்துட்டு, திருப்பி வந்து பிரைஸ் வந்து இந்த டப்பா எங்க கீழ முடியுதோ, அங்க வந்து முடியும். புரியுதா உங்களுக்கு? ஓப்பன் வந்து இங்க ஆயிருக்கு. கரெக்ட்டா ஓப்பன் ஆயிருக்கா? ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் எவ்வளோ தூரம் மேல போயிருக்கு. இந்த கோடு அந்த கோடு வந்து எவ்வளோ தூரம் இந்த கோட வந்து விக்குன்னு சொல்லுவோம். விக்கு வந்து எவ்வளோ தூரம் மேல போயிருக்கு? எவ்வளோ? அதாவது அந்த டப்பா வந்து ஓப்பன் ஆயிட்டு எவ்வளோ தூரம் மேல போயிருக்கு. எவ்வளோ தூரம் மேல போயிட்டு திருப்பி கீழ வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இது நான் சொல்றது வந்து இந்த 5 நிமிட் டைம் ஃப்ரேம்ல. ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி ஆகும். அதாவது 5 நிமிட்ல வந்து 5 நிமிட்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பிரைஸ் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிரைஸ் இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே அந்த 5 நிமிட்ஸ்க்குள்ளேயே பிரைஸ் எவ்வளோ தூரம் மேல போயிருக்கு. எவ்வளோ தூரம் மேல போயிட்டு பிரைஸ் வந்து அடுத்தது கீழ வந்திருக்கு அந்த 5 நிமிட்ஸ்க்குள்ள. எவ்வளோ தூரம் கீழ வந்து இங்க லோ வச்சிருக்கு. பிரைஸ் வந்து இந்த விக் இருக்கா? அந்த விக் வந்து நமக்கு அந்த டப்பா எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு சொல்லுது. அதாவது பாடி எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு சொல்றது. பாடி வந்து நமக்கு என்ன சொல்லும்? மார்க்கெட் எவ்வளோ தூரம் பிரைஸ் கீழ வந்திருக்கு, எவ்வளோ தூரம் மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்லும். இங்க இருக்கிறது தான் அந்த பிரைஸ் லெவல்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு இப்போதைக்குலாம் அவசியம் கிடையாது. பிரைஸ் லெவல்ஸ் இது. நானே இந்த பிரைஸ் லெவல்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. கேண்டில்ஸ் ரீட் பண்ணாலே ஐயோ! எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கீழ வந்துட்டு, திருப்பி அந்த டப்பா வந்து மேல போய் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த விக் தான் நமக்கு வந்து டப்பா எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ பிரைஸ் வந்து எவ்வளோ தூரம், அதாவது டப்பா வந்து எவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கு. திருப்பி மேல போயிட்டு, இங்க வந்து க்ளோஸ் ஆயி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு 5 நிமிஷம் எண்டிங்ல. 5 நிமிஷம் ஸ்டார்ட்டிங் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு 5 நிமிஷத்துல. ஸ்டார்ட் ஆயிட்டு எவ்வளோ தூரம் மேல போயிருக்கு 5 நிமிஷத்துக்குள்ள. அடுத்தது எவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கு 5 நிமிஷத்துக்குள்ள. அடுத்தது 5 நிமிஷம் முடியும்போது பிரைஸ் வந்து இங்க முடிஞ்சிருச்சு. செல் கேண்டில்ல. செல்லுனா கீழ போற கேண்டில்ல. ஓகேவா? இவ்வளோதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். இதுதான் வந்து இப்படிதான் கேண்டில வந்து நீங்க ரீட் பண்ணணும். தெரிதா உங்களுக்கு? 5 நிமிஷம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. கேண்டில் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் மேல போயிருக்கு. 5 நிமிஷம் ஸ்டார்ட்டிங்ல இங்க ஓப்பன் ஆயிட்டு, அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம கேண்டில் வந்து அதாவது அந்த டப்பா வந்து எவ்வளோ தூரம் மேல போயிட்டு, அதுக்கடுத்தது எவ்வளோ தூரம் லோ வரையும் கீழ போயிட்டு, அதுக்கடுத்தது கொஞ்சம் மேல வந்து இங்க வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஒவ்வொரு டப்பாவும் வந்து ஒவ்வொரு கேண்டிலும் வந்து ஒவ்வொரு மாரி இருக்கும்.
ஸோ ரியல் இந்த இப்போ வந்து கேண்டில் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதை வந்து ஷேடோனும் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து விக்குன்னு தான் சொல்ல போவோம். விக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கேண்டிலாக பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு பிளாக் கலர் வந்து ரெட் கலர் தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேணும்னா கலர் என்ன மாதிரியே மாற்றி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த கலர் வந்து நல்லா இருக்காது. ஓகேவா? நீங்களும் மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு கேண்டிலாக நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். இந்த கேண்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டப்பா வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கு, ப்ரைஸ் வந்து இங்கே, அதாவது இது கிரீன் கலர் டப்பாவா, அதாவது மேலே புல்லிஷ், கிரீன் கலர் புல்லிஷ்னு சொல்லுவோம், ரெட் கலர் பியரிஷ்னு சொல்லுவோம். ஏன் இதை புல்லிஷ்னு சொல்கிறோம்? புல்லு வந்து எப்போவுமே ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது கொம்பை வச்சு குத்தோம்ல, அப்போ கொம்பை வந்து கீழே இருந்து மேலே தூக்கி விடும். புல் அட்டாக் பண்ணுறவங்க எப்போவுமே மேலே போவாங்க. புல் அட்டாக் பண்ணும்போது மேலே தூக்கி விடுற மாதிரி அட்டாக் பண்ணும். அதனால கிரீன் கலர் கேண்டில் வந்து புல்லிஷ். ஏன்னா இது மேலே போகுது இந்த கேண்டில். ரெட் கலர், அதாவது ரெட் கலர் வந்து உங்களுக்கு இருக்கும். நான் பிளாக் கலர் மாற்றி வச்சிருக்கேன். ரெட் கலர் கேண்டில் வந்து பியரிஷ்னு சொல்லுவோம். ஏன் பியரிஷ்னு சொல்லுவோம்? பியர், அதாவது கரடி வந்து எப்பவுமே அட்டாக் பண்ணும்போது கையை வந்து கீழாக்கா கீச்சு விடுற மாதிரி தானே அட்டாக் பண்ணும். கீழே பார்த்த மாதிரி கையை கிழிக்கும். பியர் வந்து கீழே தள்ளி விடும், புல்லு வந்து மேலே ஏற்றி விடும். பியர் வந்து கீழே ஏற்றி விடுறதுனால இது இந்த கேண்டிலும் கீழே போகிறதுனால இதை வந்து பியரிஷ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல புல்லிஷ் வந்து கீழே தானே, இந்த டப்பா வந்து கீழே இருக்க இடத்துல தானே ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? புல்லிஷ் கேண்டில். இந்த கேண்டில் 5 நிமிஷம், 5 நிமிஷம் ஸ்டார்டிங்கில் இந்த கேண்டில் இங்கே இருக்குது. 5 நிமிஷம் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது. அடுத்தது 5 நிமிஷம் போகும்போது 5 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் இந்த இந்த கோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கா, எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்திருக்கு அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே. அடுத்தது இந்த 5 நிமிஷம் இங்கே வரையும் கீழே வந்துட்டு என்ன ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இங்கே ஒரு விக்கு தத்தா, இங்கேயும் விக்கு இருக்குது பாருங்க. எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கொஞ்சம் அந்த விக்கிலேருந்து கொஞ்சம் கீழே வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. புல்லிஷ். இதான் ஒரு புல்லிஷ் கேண்டில். இப்போ வந்து பியரிஷ் பார்ப்போமா நம்ம? பியரிஷ் அது பக்கத்துலேயே இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில். ப்ரைஸ் வந்து என்ன இருக்கு, டப்பாவோட மேலே தான் ஓப்பன். எப்படி புல்லிஷுக்கு வந்து டப்பா கீழே ஓப்பனோ, பியரிஷ்க்கு வந்து டப்பா மேலே ஓப்பனு. இது ரெட் கலரில் இருக்கா, அதாவது பிளாக் கலரில் இருக்கும். உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கா, உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். எனக்கு பிளாக் கலர் இருக்குது. நான் கலர் மாற்றி வச்சிருக்கேன். ஸோ இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே ஓப்பன் ஆகிட்டு என்ன ப்ரோ இங்கே இந்த கேண்டிலுக்கு விக்கே இல்லையே ப்ரோன்னு கேட்டால், சில கேண்டிலுக்கு விக் இருக்காது. விற்கலைன்னா அந்த கேண்டில் வந்து மேலே போவே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? கீழே விற்கலைன்னா அந்த பாடி எங்கே க்ளோஸ் ஆயிருக்கோ அங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுதான் லோன்னு அர்த்தம். இப்போ இந்த கேண்டிலுக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு வந்து விக்கே கிடையாது. அப்போ இந்த கேண்டிலுக்கு ஐ கிடையாதா ப்ரோ? அப்படி கிடையாது. இந்த ஓப்பன் தான் இதோட ஐ. மேலே எது உங்களுக்கு இருக்கோ அதான் ஐ. இந்த கேண்டிலுக்கு இதான் ஐ, இந்த கேண்டிலுக்கு இதான் ஐ. டாப்ல உங்களுக்கு என்ன விக் இருந்தா அந்த விக்கு டாப்பு, விக் இல்லைன்னா ஏதோ இந்த பாடியோட ஓப்பனு. அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு ஓப்பனு, இது வந்து க்ளோஸு, இது வந்து லோ. ப்ரைஸ் இங்கே என்ன ஆயிருக்கு, ப்ரைஸ் இங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு டேரெக்டாக எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு, அதாவது இந்த விக்கு எங்கே இருக்குது, இங்கே எவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் கரெக்டாக ஃபால் ஆயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிட்டு அடுத்தது திருப்பி இங்கே வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இதான் வந்து கிரீன் கலர் ரெட் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் என்ன இதானே, இங்கே வந்து க்ளோஸ் ஆகி கேண்டில் வந்து அந்த 5 நிமிஷம் ஃபினிஷ் பண்ணிச்சு. ஸ்டார்டிங் 5 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேலே வந்து போல, மேலே இருந்து கீழே வந்திருக்கு. கீழே வந்து இதோ இந்த இடத்து வரையும் கீழே போயிருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ கேண்டில் மேலே போயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த கேண்டிலுக்கு ஐ என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஐ. ஏன்னா இந்த கேண்டிலுக்கு வந்து விக்கு வந்து கிடையாது. விக்கு இருந்தால் தான் நம்ம ஐ பார்ப்போம். விக்கு இல்லைன்னா இந்த கேண்டிலோட ஓப்பன் தான் நம்மளுக்கு ஐ. இதுவே புல்லிஷ் கேண்டிலாக இருந்தால் அந்த கேண்டிலோட க்ளோஸ் தான் நமக்கு ஐ. புரியுதா? மேலே நமக்கு விக் இருந்தா மேலே வந்து நம்ம அந்த விக்கை வந்து ஐயா எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு கேண்டிலுக்கு விக் இல்லைன்னா அந்த பாடி தான் வந்து நமக்கு எவ்வளோ மேலே இருக்கோ அந்த பாடி தான் நமக்கு வந்து இது ஐ. என்னடா இது, என்னடா இப்படி கோலாது கொடுக்குது. ஆ நம்ம வந்து அடுத்த அடுத்த கேண்டில்லாம் பார்ப்போமா? அடுத்தது வந்து வேற என்ன கேண்டில் வச்சு, இந்த கேண்டில் பாருங்களேன். இந்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு, இது வந்து கிரீன் கலர் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலா, இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கேண்டில் கீழே போல பாருங்க, கீழே போகாம அப்படியே மேலே போயிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், இந்த கேண்டிலுக்கு லோ வந்து இதுதான். இந்த பாடி எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, அதான் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இதோ தெரிதா உங்களுக்கு, இந்த விக்கு எவ்வளோ தூரம் இருக்கா, அப்போ எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திருப்பி ப்ரைஸ் வந்து கீழே வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன், ஐ, க்ளோஸு.
லோ வந்து இந்த கேண்டிலுக்கு இதான் லோவும் வரும், இதுதான் ஓப்பனும் வரும் உங்களுக்கு. ஏன்னா இந்த கேண்டில் வந்து விக்கு கிடையாது. அப்பனா கீழ இருக்கிறது தான் உங்களுக்கு லோ. பாடி தான் கீழ இருக்கு, ஓப்பன் தான் கீழ இருக்கு. இதான் வந்து நமக்கு லோவும் இருக்கும், இதான் ஓப்பனும் இருக்கும். இதான் வந்து நம்ம ஐ இருக்கும். ஏன்னா இப்ப அந்த கோடு வந்து பாடி வந்து எவ்வளோ தூரம் போய் டிராவல் ஆயிட்டு திருப்பி கீழ வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது தானே விக்குக்கு வந்து அர்த்தம். அப்பனா பாடி விக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அதான் நம்மளுக்கு ஐ. இது வந்து நமக்கு ஐயா இருக்கும். இது வந்து நமக்கு க்ளோஸா இருக்கும். அந்த கேண்டில் 5 நிமிஷத்துல இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் 5 நிமிஷத்துல மேல போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே நீங்க 1 நிமிட் போனா தெரியாது, மாத்திட்டேன்டா டைம் ஃப்ரேம். லோட் ஆகும், டைம் ஆகும். 1 நிமிட் போனா இந்த கேண்டில் 1 நிமிஷத்துல என்ன பண்றீங்கன்னு சொல்லும். 1 நிமிஷத்துல வந்து இந்த கேண்டில் இங்க ஓப்பன் ஆயிருக்கு, இந்த கேண்டில் கீழயே போல ஒரேடியா எவ்வளவு தூரம் மேல போயிருக்கு, 1 நிமிட்ல எவ்வளவு ஐ ரீச் பண்ணிருக்கு. அடுத்தது 1 நிமிட் க்ளோஸ் ஆகும்போது இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் 1 நிமிட் டேட்டா. இப்போ நீங்க 1 நிமிட்ல இருந்து 3 நிமிட் போனா 3 நிமிட்ல இந்த கேண்டில் இங்க ஓப்பன், இந்த 3 நிமிட்ல இந்த கேண்டில் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் லோ போயிருக்கு, எவ்வளோ தூரம் லோ போயிருக்கு, எவ்வளோ தூரம் ஐ வந்திருக்கு, எவ்வளோ தூரம் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 1 நிமிட் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கு, 1 நிமிட் நடுவில் வந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, 1 நிமிட் நடுவில் வந்து எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு, அடுத்தது 1 நிமிட் முடியும் போது கேண்டில் இங்கே இருக்கு அப்படின்னு சாரி 3 நிமிட் டைம் ஃப்ரேம் இது. 3 நிமிட் முடியும் போது இங்கே இருக்கு. ஓகேவா? இதான் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமு, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்னா என்னதுன்னா ஒரு கேண்டில் இத்தனை நிமிஷத்துல எவ்வளோ இருக்கு. இப்போ 5 நிமிட் கேண்டில்னா 5 நிமிட்ல இந்த கேண்டில் இதெல்லாம் பண்றதுன்னு சொல்றது. ஒரு கேண்டில் வந்து ஒரு கேண்டில் வந்து 5 நிமிட்ஸ்க்கு சமம். அடா போச்சு. போயிடலாமா? 1 நிமிட். 1 நிமிட் டைம் ஃப்ரேம்னா ஒரு கேண்டில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு சமம். அதாவது 1 நிமிட் ஸ்டார்டிங்ல இங்க ஓப்பன் ஆயிருக்கு, 1 நிமிட் எண்டிங்ல எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு, 1 நிமிட் 1 நிமிட்குள்ள எவ்வளவு ஐக்கு வந்திருக்கு, 1 நிமிட் முடிய 1 நிமிட்குள்ள எவ்வளவு லோக்கு வந்திருக்கு. இது 3 நிமிட்னா 1 நிமிட் ஸ்டார்ட் 3 நிமிட் ஸ்டார்டிங்ல இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, 3 நிமிட் நடுவுல வந்து எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு, 3 மினிட் நடுவுல வந்து எவ்வளவு தூரம் மேல வந்திருக்கு, 3 நிமிட் எண்டிங்ல வந்து இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது பியரிஷ் கேண்டில்னா 3 நிமிட் ஸ்டார்டிங்ல வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, 3 நிமிட் நடுவுல வந்து எவ்வளவு தூரம் மேல போயிருக்கு, 3 மினிட் நடுவுல வந்து எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு, 3 நிமிட்ஸ் முடியும் போது கரெக்டா இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த டப்பா எங்க க்ளோஸ் ஆகுதோ அங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ண கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன இது பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேலைன்னா ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, ட்ரேடிங் வியூ உங்களுக்கு நெட்டில் அடிச்சா உங்களுக்கு வரும். ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணி இப்போ சார்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் கலர் மாற்றிக்கிட்டேன் அப்படிலாம் சொன்னல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலர் மாற்றிக்கோங்க. என் கலர் தான், இப்படி தான் வந்து கலர் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, எப்படி கலர் மாற்றுனா இந்த கேண்டில் இருக்கா அதை 2 வாட்டி கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சிம்பிளில் போயிட்டு இந்த அப்படியே செட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஜோனை வந்து நியூயார்க் டைம் ஜோன் யூடிசி -4 நியூயார்க் டைம் ஜோனுக்கு மாற்றிக்கோங்க. ஓகேவா? மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, இந்த க்ரீன் கலர் கேண்டிலா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கு. இது என்ன ப்ரோ நடுவுலேயே மாறிடுச்சு, ஆனால் இது கரண்ட்டில் இருக்குது. இப்போ தான் வந்து அந்த டைம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 3 நிமிட் கேண்டிலா இது 3 நிமிட்ல வந்து இன்னும் முடியல. முடிஞ்சாதான் நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும். இப்போ வந்து லைவாக உங்களுக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கனால இப்போ எவ்வளோ தூரம் மேலே இருந்து டப்புன்னு கீழே வந்திருக்கு. அதாவது இப்போ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா மைன்யூட்டா பார்த்தா செகண்ட்ஸ் காட்டும். 30 செகண்ட்ஸ் இருக்கு இந்த கேண்டில் இன்னும் முடிய. ஸோ அந்த 30 செகண்ட்ல வந்து என்ன ஆயிடும், இப்படிதான் வந்து லைவ் கேண்டில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க லைவ் மார்க்கெட் பாக்குறீங்கன்னா அந்த கேண்டில் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எவ்வளவு தூரம் மேலே போகுது, இந்த செகண்ட்ல வந்து கேண்டில் இங்க இருக்கு, இந்த செகண்ட்ல மார்க்கெட் இங்க பிரைஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. அந்த 3 நிமிட் முடிச்சாதான் கேண்டில் மேலே போயிருக்கா கீழே போயிருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ரெட் கலர் கேண்டில்னா இப்போ வந்து ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுதான் உங்களுக்கு டேட்டா. அதே மாதிரி போயிட்டு உங்கள் சேனல் இது ட்ரேடிங் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரீன் கலர் கேண்டிலா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, எவ்வளோ இங்கே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெட் கலர் கேண்டிலா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, மேலே ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் வந்து கீழே வந்திருக்கு, இங்கே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதில் அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பெரிய பெரிய இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணல. ஃபாரெக்ஸில் வந்து எங்கேப்பா டேர்ம்ஸ் அது போகுது. ப்ராப்ளம்
வெயிட் பண்ண டெக் டேர்ம்ஸ் ரொம்ப டெக் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. பிகினிங்ல கஷ்டமா இருக்கு. நான் இந்த வார்த்தைக்காக தான் நான் உள்ள எடுத்தோடனே உங்களுக்கு வந்து டப்பான்னு சொன்னேன். அதெல்லாம் சொன்னேன். டப்பான்றது கேண்டில் இது பண்ணேன். அந்த குச்சின்றது வந்து விக்கு. ஓகேவா? அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடு தான் உங்களுக்கு விக்கு. இதை மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. இனிமேல் வந்து நான் இதை பாடி விக்குன்னு தான் சொல்லுவேன். டப்பா, குச்சி, அந்த கோடுலாம் சொல்ல மாட்டேன். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட உங்களுக்கு டேர்ம்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? நம்ம டேர்ம்ஸில் தான் பேசணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஒரு ட்ரேடருக்கான அழகு புரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து சிம்பிளாக தான் இருந்திருக்கும். எப்படி வந்து ட்ரேடிங் வியூ டவுன்லோட் பண்ணுறதுலாம் சொல்லியிருப்பேன். ட்ரேடிங் வியூ டவுன்லோட் பண்ணால் ஒன்றும் இல்லை. க்ரோமில் போயிட்டு ட்ரேடிங் வியூ டவுன்லோட்னு அடி, டவுன்லோட் லிங்க் காட்டும். அடித்து டவுன்லோட் அடிச்சுட்டு நீ வந்து ட்ரேடிங் வியூ டவுன்லோட்னு அடிச்சா காட்டுதா? ட்ரேடிங் வியூ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போ. ஃபஸ்ட்டு வெப்சைட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடு. மேக் வச்சுருந்தா மேக் ஓஎஸ், லினக்ஸ் வச்சுருந்தா லினக்ஸ். கொடுக்குற ட்ரேடிங் வியூ டவுன்லோட் பண்ணுற. ட்ரேடிங் வியூ டவுன்லோட் பண்ணுன்னு இப்படி இருக்கும். போய் கேண்டில்ஸ்லாம் இருக்கும். எல்லா இண்டிகேட்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. கேண்டில் அது 2 கிளிக் பண்ணு. நான் வச்சிருக்க மாதிரி கலர் வச்சுக்கோ. இந்த டிக்கெல்லாம் நான் ஆன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. ஸ்டேட்டஸ் லைன் வந்து நான் இதில் என்னென்ன வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சுக்கோ. அடுத்தது இதில் வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல. கேன்வாஸ் வந்து நான் எப்படி வச்சுருக்கணும் அப்படியே வச்சுக்கோ. பேக்ரவுண்ட் வந்து இதே வச்சுக்கோ. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது. இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இது பண்ணி புரியுதா? இந்த ட்ரேடிங் இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. இதுவும் நமக்கு தேவை கிடையாது. இதுவும் நமக்கு தேவை கிடையாது. நான் வச்சிருக்க செட்டிங்ஸ் வச்சுக்கிட்டா உனக்கு இந்த மாதிரி ஆயிடும். உனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். புரியுதா? இந்த டைம் ஃப்ரேம்ஸ்னால் என்னன்னு சொல்லிருக்கேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் அந்த டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கேண்டிலோட அட்டானமி, அதாவது கேண்டிலோட ஓடு எலும்பு கூடு. இந்த எலும்பு கூடுனா ஓப்பனு, ஐஇ, லோ, க்ளோஸு. ஓப்பனு, லோ, ஐஇ, க்ளோஸு. அது போல் புரியுதா உங்களுக்கு? அண்டு கேண்டில் வந்து என்னென்ன எப்படி ட்ராவல் ஆகிருக்கு, இந்த 1 நிமிட்டில் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் கேண்டிலை பற்றி உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி தந்துட்டேன். ஸோ வந்து அடுத்த வீடியோ வந்து ஸ்ட்ரக்சரை பற்றி இருக்கும். வேறு ஏதாச்சும் பற்றி இருக்கும். நானே இனிமேல் தான் யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு, இந்த வீடியோ வந்து 700 சில்லற பேர் பார்த்துருக்கீங்க. என்கிட்ட கமெண்ட் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்டில் போட்டது 20 பேர் இருப்பீங்க. டவுட்டு கேட்டது ஒரு 10 பேர் தான் இருப்பீங்க. இத்தனை பேர் பார்த்து டவுட் உங்களுக்கு எதுவுமே இந்த வீடியோவே லாஸ்ட் வரையும் அவனும் பார்க்க மாட்டான். 10 நிமிஷம் பார்த்துட்டு ஓடுருவீங்க நீங்க. அப்படி பார்த்தா உங்களால ஒன்றும் கற்றுக்க முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தர மெயின் விஷயமே நீங்கள் என்கிட்ட பார்த்துட்டு இவர் கேட்ட மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்கணும். புரியுதா? உங்களுக்கும் யூஸ் இல்லாமல் எனக்கும் யூஸ் இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் வீடியோ பார்க்குறேன்? எனக்கு எதுக்கு இவ்வளோ வியூஸ் வரணும்? எனக்கு 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேர் எங்கேஜாக இருக்கணும். நீ வீடியோ பார்த்தனா இப்போ நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் சொல்லி கொடுத்தலாம். இருக்கு ஒரு கேண்டில்னா இப்படி தான் இதுவாக இருக்குது. நீ ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு டிஸ்கார்டில் வந்து இந்த கேண்டில் இருக்கா? இந்த கேண்டில் இந்த டிராயிங் டூல் எடுத்துக்கோ. ஒன்றும் இல்லை. இங்கே வந்து சைடில் இது மாதிரி இருக்கா? சைடில் வந்து இந்த மாதிரி இருந்தால் ப்ரெஷ்ஷு கொடுக்கும். ப்ரெஷ்ஷுன்னு இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷு டூலை கொடுத்து இது வந்து இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கோ. இது வந்து ஓப்பன், இது வந்து ஐஇ, இது வந்து க்ளோஸு, இது வந்து லோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 கேண்டிலுக்கு வர. புரியுதா? 10 கேண்டிலுக்கு வரைஞ்சி டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும். டிஸ்கார்டு ஜாயின் பண்ணுற. டிஸ்கார்டு ஜாயின் பண்ணி உங்களுக்கு உன் கண்ணு முன்னாடி ஹோம்ஒர்க்குன்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. டூப்ளிகேட் எப்படிப்பா டூப்ளிகேட் பண்ணுறது? உங்களுக்காகவே இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் ஹோம் ஒர்க். ஹோம் ஒர்க்குன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன எமோஜி வைக்கலாம் ஹோம் ஒர்க்கு? இது வைக்கலாமா? ஓகே, இது வைக்கலாம். ஹோம் ஒர்க்குன்னு உங்களுக்குன்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நான் எப்படி போஸ்ட் பண்ணேன்? இது மாதிரி போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கண்ணு இந்த எமோஜி இருக்கா? சார்ட்டு கேமரா இது மாதிரி இருக்கும். கேமரா தொட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுக்குறீங்க. டவுன்லோட் இமேஜ் கொடுத்து ஹோம் ஒர்க்கில் வந்து அமைக்கி அப்லோட் எ ஃபைல் கொடுத்தா டவுன்லோடில் வந்து இப்படி இருக்கும். இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறீங்க.
ஒரு 5 கேண்டிலுக்கு இந்த மாதிரி பண்ணி டவுன்லோட் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் நீங்கள் எங்கேஜாக இருக்கீங்க, நீங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். சும்மா வீடியோ பார்த்துட்டு ஒன்றுத்துக்கும் அவன் எதுக்கு வேஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு அது கட் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். ஓகேவா? ஸோ வந்து அந்த கொஸ்டின் கேட்டது ரொம்ப சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும், சொல்கிற மாதிரிலாம் செய்யுங்க. நீங்கள் நல்லா கற்றுக்கலாம் ட்ரேடிங். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேர்ம்ஸும் உங்களுக்கு இல்லாமல் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். கேண்டில் ஸ்டிக் எப்படி ரீட் பண்ணுறது. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாடா.